இந்த உள்ஒதுக்கீடு சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற முடிவு செஞ்சார். முடிவு செஞ்சு அது சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். ஆனால் திடீரென்று அவருக்கு உடல்நலிவு ஏற்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவரால் எழுந்து நடமாட முடியாத நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. அன்றைக்கு காலை எனக்கு தொலைபேசி வருகிற வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வா என்று, எங்கே மருத்துவமனைக்கு வந்தவுடன் என்னை அழைத்து சொன்னார், நான் ஒரு சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் இன்றைக்கு நான் நிறைவேற்ற வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். என்னால் மருத்துவர்கள் என்னை போக அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். அதனால் நீ சென்று என்னுடைய சார்பில் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த அடியேன் ஸ்டாலினுக்கு கிடைத்தது என்னை இன்றைக்கு நான் பெருமைப்படுகிறேன். ஒரு சமூகத்தையே முன்னேற்றத்திற்கான அந்த சமூக நீதி பாதையை கட்டமைக்கிறதுல என்னுடைய பங்கும் இருந்திருக்கிறது என்பதை என்னை இன்றைக்கும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. அது மட்டுமல்ல, அந்த செய்தியில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் எழுதியிருந்தாங்க இந்து பத்திரிகையில. என்னன்னா, திமுக அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை எல்லாம் தொகுத்து ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைச்சு அவங்க பரிந்துரைகளை எல்லாம் பெற்று சாமானிய மக்களுக்கு உரிய வகையில உரிய பயன்கள் உண்மையிலே அளித்து வந்தால் அதுதான் பயனளித்தக்கதாக அமையும் என்ற வகையிலே திமுக அரசினுடைய சட்டம் எப்பொழுதும் வெற்றியை பெற்று வருவதுதான் வரலாறு என்று பாராட்டியிருக்கிறாங்க.